மகர ராசி, மகர லக்ன அன்பர்கள் முக்கியமா பெண்கள் இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஆப்போசிட் செக்ஸ் மட்டும் கிடையாது. பெண்ணுக்கே பெண்ணால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீணான காசப் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஆண் மகனுக்கும் பெண்களால் நெறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவங்களோட வொர்க் பண்றவங்க, அவங்க கீழ வொர்க் பண்றவங்களோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது நபர்கள பொறுத்தளவு. எந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாய், அவங்களுடைய நாக்கு, அவங்களுடைய வாக்கு. இது 3 விஷயத்திலயுமே அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 2ஆம் வீட்ல ராகு இருக்காரு அப்படின்றத மறந்துறவே கூடாது. அப்ப இவங்க சாந்தமா பேசுறேன்னு சொன்னா கூட, ஏத்த மாரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஷர்ப்ப பேச்சா, ஷர்ப்ப பார்வையா இருக்கும். அதனால கொத்துற மாரி மத்தவங்களுக்கு கேட்கும். அதனால மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க. நெருப்பு போன்ற விஷயத்துல, ஹீட் போன்ற விஷயத்துல, எலக்ட்ரிக் சம்மந்தமான விஷயத்துல கையாளும் போதும் அவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். தன்னுடைய குழந்தைகளோட பேசும்போதும், தன்னுடைய தகப்பனாரோட பேசும்போதும் டபுள், ட்ரிபிள் காஷன் அவங்கலாம் இவங்க மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒண்ணு முடிக்க முடியும் அப்டின்னா தான் நம்ம ஓகேன்னு வேர்டு குடுக்கணுமே ஒழிய, அப்படி இல்லாட்டி பொத்தாம் பொதுவா பேசணும். தட் இஸ் எப்படியாவது முடிச்சு குடுக்குறேன் சார் அப்படின்ற மாரி பேசணும். நான் முடிச்சே தீருவேன்னு பேசுனீங்கன்னா, அது விடாதுன்றத மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும்.